ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீட்டோ கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ரெசிபி பண்ண போகிறோம். கார்லிக் சில்லி சிக்கன் ரொம்ப குயிக்காக வீட்டிலே நீங்கள் பண்ணிடலாம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த சிக்கன் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், சால்ட்டு, பெப்பர், க்ரீன் சில்லி அண்ட் கார்லிக் ஆலிவ் ஆயில். பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும். ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பட் ஆலிவ் ஆயில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் ஃபீல் கொடுக்கும். அதனால் நான் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் ஹீட் ஆன உடனே சிக்கன் பீசஸ் உள்ள சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 kg ஆஃப் சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனை அந்த ஆயிலே நல்லா வேக விடுங்க. சால்ட்டும் தேவைக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துக்கலாம். ஆயிலே அது குக் ஆகட்டும். கொஞ்சம் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்லிக்கும் சில்லியும் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பூண்டும் சில்லியும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்தாப்பில் சில்லி எடுத்துக்கோங்க. க்ரீன் சில்லி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 6 பல்லு பூண்டும் ஒரு 6 க்ரீன் சில்லியும் எடுத்துருக்கிறேன். இந்த சில்லியையும் பூண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணுங்கள். அதாவது சதைச்சி எடுத்துக்கோங்க. சிக்கனோட பொசிஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லா பக்கத்துலேயும் அது ஈக்குவலான அளவு வேகணும் ஆயிலில். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சிம்பிளான கீட்டோ ரெசிபிஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அப்புறம் டிஷ்ஷஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். குயிக்காக வீட்டிலே குக் பண்ணுறதா இருக்கும். இப்போ குக் ஆகிட்டு இருக்கிற இந்த சிக்கனில் நம்ம சதைச்சி வச்சுருக்கிற அந்த சில்லி அண்ட் கார்லிக்கை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா ப்ரௌனிஷாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஓரளவு குக் ஆகிடுச்சு. நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலோட டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இமீடியட்டாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன்.